இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஏன் நானுமே ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்க போறேன். சாய் பாலாஜி அவர்கள் அழகா இருக்கக்கூடிய ஒட்டகம், ஒரு மரத்துக்கு கீழே ஒட்டகம் நிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இதனுடைய தன்மை என்ன, இதை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால என்ன பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு கிஃப்டாவும் கொடுக்கலாம். நம்மளோட பிசினஸ் பண்ற இடத்துல எப்படி அந்த நிக்க முடியாத வாழவே தகுதியற்ற ஒரு இடத்துல இது சரைவல் ஆகுது. இந்த ரெண்டு விஷயங்களும் அதே போல நம்ம வாழ்க்கையில இதுல முடியவே முடியாத, நடக்கவே நடக்காத சொன்ன இடத்துல நம்ம நடத்தி காட்டுவோம், முடிச்சு காட்டுவோம். அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஆமா, எங்க வச்சாலும் யாரா இருந்தாலும் ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஏன் நானுமே ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்க போறேன். சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு. நீங்க இங்க டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒட்டகம், ஒரு மரத்துக்கு கீழே ஒட்டகம் நிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இதனுடைய தன்மை என்ன, இதை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால என்ன பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோடு சர்வீஸ் ரோட்லேயே நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னாலும் ஓகே, இல்லை ட்ரெயினில் வரதா இருந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக சிருஷ்டி ஒளியை ரீச் பண்ண முடியும். எண்ணற்ற பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம், ரொம்ப ஒரு அருமையான ஸ்தாபனம் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். ஓகே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. நீங்க சொல்லுங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இங்க வந்தோடனே எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, இதை ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட காமிச்சிடணும். 2025 எல்லாருமே பொற்காலமான ஆண்டா மாறணுன்றதுக்காக சிருஷ்டி ஒளியில நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் பதிவில் இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பொருட்கள் வந்திருக்குன்னு சொல்ல, அதில் ஒரு பொருள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த பொருள். இந்த பொருளை பற்றின தன்மையை நான் சொல்றதுக்கு முன்னாடி, என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தாகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்துடன் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால, சித்தர்களோட வழிகாட்டுதல, சித்தர் முறைப்படி சித்தர் அனுகிரகத்தோட ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்துல மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்களை வச்சு நம்ம பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து காலடி எடுத்து வைத்தாலே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஷாப் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு சிருஷ்டி ஒளியில கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஒட்டகம், ஒட்டகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பேரீச்சப்பழம் மரம். ஸோ இந்த ஒட்டகம் அப்படின்னும் பொழுது பாலைவனத்தை குறிக்கும். ஒட்டகம்னாலே நமக்கு எல்லாரும் பாலைவனத்தை குறிக்கும். அந்த பாலைவனத்துல வளரக்கூடிய ஒரு மரம்னு கேட்டீங்கன்னா இந்த பேரீச்சப்பழ மரம் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, பாலைவனத்துல தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய ஒரு விலங்கு ஒட்டகம். ஸோ ஒட்டகம் அப்படின்னும் பொழுது அது தண்ணீரை நிறைய தேக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டகத்தோட வாயை பிடிச்சிட்டு அதுல நிறைய கல் உப்புகளை கொட்டிடுறாங்க. அது அந்த கல்லுப்பின் அந்த தாகத்தின் காரணமா நிறைய தண்ணியை குடிச்சு சேர்த்து வச்சுக்கும். அப்போ இங்க இருந்து நீண்ட தூர பயணத்துக்கு அதை தயார்படுத்தி வச்சுட்டு அது மேல போறாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக நிறைய தியாகங்களும் நிறைய விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் நம்மளோட இதுல. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒட்டகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்றதுனால நம்ம கல்லா இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுறோம். ஸோ அதன் மூலயமாவது நமக்கு இதுவாகணும். ஸோ இந்த இது நம்ம ஒருத்தங்களுக்கு கிஃப்டாவும் கொடுக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் தான் ஞாபகம். ஸோ நமக்கு கிண்டல் பண்ற நான் துபாயிலேருந்து வரம்பா அப்படின்ற மாதிரி சேக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வசதிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த தாந்திரிக சின்னம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த பேரீச்சம்பழத்தோட மரத்தோட இந்த இலை வடிவில் தான் அங்கே லேண்ட் லே அவுட்டே போறாங்க அந்த கடல்ல. ஸோ முழுக்க முழுக்க அங்கே கடல் மட்டும்தான். தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை காசு கொடுத்துவாங்க, பெட்ரோல் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அந்த பெட்ரோல் இல்லைன்னா ஒரு வண்டியும் ஓடுறது இல்லை. ஸோ அந்த பெட்ரோல் வளம் கம்மியாகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேண்டை டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறாங்க.
உலகத்திலே பெரிய பில்டிங்கு, உலகத்திலேயே சில விஷயங்கள்ல இது பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்த மாத்துறாங்க. அந்த மாதிரி இனோவேட்டிவான ஐடியாஸ் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இப்போ பாலைவனத்தை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதனால அந்த வுட் வந்து அந்த கலர்ல, இந்த பாலைவன நிற கலர்ல பண்ணிட்டு அதுல வந்து இந்த தாக்கு பிடிச்சி உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒட்டகம். ஸோ அந்த ஒட்டகத்தோட அந்த முதுகு பகுதி வந்து மேடா இருக்கும். ஸோ அதோட தாடைக்கு வச்சு அது வந்து நீளமா இருக்கும். ஸோ இதுல வந்து சவாரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளதுல எப்படி வந்து குதிரை சவாரி மற்ற சவாரிகள் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஒட்டகத்தை வச்சுதான் அந்த பாலைவனத்துல சவாரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒட்டகத்தோட கால் வந்து அந்த பாலைவன மண்ணில் வந்து வேகமா ஓடும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில வறண்டு போயிருக்கு, அந்த வாழ்க்கை பசுமையாகணும்னா அந்த பசுமையை குறிக்கக்கூடிய இந்த பேரீச்சப்பழ மரமும் அந்த ஒட்டகமும் நம்மளோட இடத்துல இருந்ததுன்னா நம்மளால இந்த இது வந்து எனக்கு மாறுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு gift கூட கொடுக்கலாம், நம்ம வீட்லயும் வச்சுக்கலாம், ஆஃபீஸ்லயும் வச்சுக்கலாம். இதோட தன்மை வந்து எப்படி வந்து அந்த நிற்க முடியாத வாழவே தகுதியற்ற ஒரு இடத்துல இது சரைவல் ஆகுது. இந்த ரெண்டு விஷயங்களும் அதே போல நம்ம வாழ்க்கையில இதுல முடியவே முடியாத, நடக்கவே நடக்காத சொன்ன இடத்துல நம்ம நடத்தி காட்டுவோம், முடிச்சு காட்டுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். அதுக்கான இதனுடைய விலை, இதோட விலைன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டி ஒலியில 1500 கொடுக்குறோம். முழுக்க முழுக்க பிராஸ்ல பண்ணுது. ஓ, ரெண்டுமே பிராஸ். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஆமா, எங்க வச்சாலும் யாரா இருந்தாலும் ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கணும். இந்த 2025 இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு சக்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஒட்டகமும் இந்த பேரிச்சம்பழ மரமும். எப்படி நமக்கு அயன் சக்தி கிடைக்குதோ அந்த பேரிச்சம்பழத்திலிருந்து, அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நல்ல ஒரு சக்தியும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்டை சொன்னதற்கு மிகவும் நன்றி.